ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஏன் கோவப்படுறவங்கன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வை டு வி கெட் ஆங்க்ரி? ஸோ நம்ம வீடியோவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ரியாலிட்டியிலேருந்து இமேஜினேஷனுக்கு போக தயாராக இருங்க. நீங்கள் இப்போ ரோட்டில் உங்கள் ஃபேவரட் ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து போகிறீங்க ஃபுட்பாத்தில். திடீர்னு ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. அப்படி வரும்போது ஒரு சேரு உங்கள் மேலே பட்டுருது. அதுவும் முக்கியமாக உங்கள் ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸில் பட்ட உடனே நீங்கள் செம்ம கோவமாயிடுறீங்க. அதுலேயே நீங்கள் சாதாரண மனுஷன்லேருந்து செம்ம டெரிபிள் மனுஷனாக ஒரு ஹல்க்கு மாதிரி கோவமாயிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகுறதுலக்கான காரணம் என்னென்னா, நம்ம பிரெயினில் அமிக்டாலாங்கிற ஒரு பார்ட்லேருந்து வந்து ஒரு கெமிக்கல் கேட்டகோரோமீன் அப்படிங்கிற கெமிக்கல்லேருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த கெமிக்கல் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம கோவமாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கோவமாகறதால நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ப்ளஸ் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, அமிக்டாலாங்கிறது வந்து நம்ம எமோஷன்ஸுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். மீன்ஸ் இப்போ நம்ம சிரிக்கிறோம், அழுகுறோம், சோகமாக இருக்கோம், பயப்படுறோம், அது எல்லாமே அந்த அமிக்டாலாங்கிற பார்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா அந்த கெமிக்கல் வந்த அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம பிரெயின்லேருந்து. அந்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், தும்மிட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ அந்த ஹார்மோன் என்னென்னா ஆட்ரெனலின் இல்லைன்னா எபினெர்ஃபின். அந்த ஹார்மோன் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். மீன்ஸ் அப்படியே பாடியே ரெட் ஆகிட்டு ரெட் ஹாலுக்கு மாதிரி நினச்சிடாதீங்க. ஃபேஸ் ஆகி நம்ம இங்கே சம்டைம் அழுவும்போது நோட்டீஸ் பண்ணுவீங்களா, உங்கள் நோஸ் ரெட் ஆகிடும். அந்த மாதிரி ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் ஆங்க்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ரொம்ப கோவப்படுற ஆளாக இருந்தாங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹார்ட் டிசீசஸ் வர சான்ஸ் இருக்குது. லைக் பிளட் ப்ரெஷர் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரவும் சான்ஸ் இருக்குது. ஹார்ட்டில் ஸ்ட்ரோக் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பத்திரமா இருங்க. உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மெடிடேஷன், எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு டாக்டர் அந்த மாதிரிலாம் யார்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம். நீங்கள் ஒருவேளை இந்த மெடிடேஷன், எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா அப்பயும் நீங்கள் உங்களுக்கு கோவம் வருதுன்னா இந்த மெயினான காரணத்துக்காக கண்டிப்பாக உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் கோவப்படுறதால உங்கள் பிரெயினில் இருக்க நியூரான்ங்கிறது வந்து பஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பஸ்ட் ஆகுறதால உங்களுக்கு மெமரி லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மெமரிஸ் லாஸ் ஆரம்பிச்சுன்னா அப்போ அது நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்காக நான் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தீங்க. ஸோ அதனால நீங்கள் உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆமாம் நல்லா ஜோக்ஸ்லாம் சிரிச்சுட்டே இருங்க. அதுக்கு ரொம்ப சிரிச்சுட்டு விக்கல் வர ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட ரிவீல் நேற்று பண்ணுவேன்னு சொல்லியிருந்தால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன். பட் ஃபர்ஸ்ட்டு அம்மா கிட்ட சொல்லி கட் பண்ண சொல்லி நான் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன். மீன்ஸ் இது ஃபஸ்ட்டு NRFM vlog நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன வீடியோலாம் பண்ண போகிறாங்களோ அது ஃபஸ்ட்டாகவே சொல்லிடுவாங்க. ப்ளூபர்ஸ்னால் இப்போ நம்ம சில விஷயம் சொல்லும் போது எப்படின்னா, இப்போ தூங்குனேன்ல அந்த மாதிரி வேர்ட் மிஸ்டேக்கு அந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்ம சிரிச்சுட்டு டிலீட் பண்ணிவிடுவோம்ல, அது எல்லாமே நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம், அடுத்தது இதுதான், உங்ககிட்டயும் பேசலாம், நீங்களும் எங்ககிட்ட பேசலாம். மீன்ஸ் வாட்ஸ்அப் சேனல் ஏஷியாஸ்ரீ கிரியேட்டிவிட்டி வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோவர்ஸ் அதிகமாக்குங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஏஷியாஸ்ரீ கிரியேட்டிவிட்டி சேனலில் சேரணும். மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன் மஸ்ட் ஜாயின். மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ. நம்ம சேனலில் ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிறது தான் நம்ம பிளான்.
ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டருங்கிற ஆப்பில் நான் உங்களுக்காக அந்த மீன்ஸ் இதுதான் நம்ம சேனலில் காமிச்சு இதுதான் லோகோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சேருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, see you, bye bye ஃபார் அ ஷார்ட் பிரேக். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபோனில் நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ போர்ட்ரேட்டில் இருக்கிறதால கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த லிங்க் எடுக்க மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் சேனல்ஸ். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு கீழே தான் இந்த சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ஆர்எஃப்எம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்களும் அவங்களோட ஃபாலோவர் தான். அதே மாதிரி நீங்கள் நம்ம யஷ்யாஷினி க்ரியேட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் லிங்க்கை வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட போகிறேன். அண்ட் திஸ் இஸ் த லிங்க். இந்த இதில் வந்து உங்களால் மெசேஜ் நான் தான் அனுப்ப முடியும். மேபி நீங்களும் அனுப்ப முடியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்ஆர்எஃப்எம் சேனல்லேருந்து வந்து அவங்களால மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும், எங்களால் கமெண்ட் பண்ண முடியாது. பட் அந்த ரியாக்டிங் எமோஜிஸ் இருக்கும்ல, எப்படின்னா டன் இல்லை, அந்த மாதிரி பிடிக்கல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் வரும்ல, அது அந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ காப்பி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் எல்லாருமே ஸ்டே சேஃப். தேங்க்யூ, குட் பை.